அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 27th ஜூலை அன்றைக்கி நடந்த ஆணவ படுகொலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த படுகொலை நடந்தது மனசுக்கு ரொம்ப வலிக்குது. அதுக்கான முழு காரணம் என்னங்கிறத பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் கவின்குமார். இவர் தான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை. இவர் பிடெக் முடிச்சிருக்காரு. சென்னையில் பிரபல ஐடி கம்பெனியான டிசிஎஸில் நல்ல வேலையில் இருக்கார். கை நிறைய சம்பாதிக்கிறாரு. நல்ல லக்ஸரியாக தான் இருக்கார். அந்த பக்கம் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த சுர்ஜித் சுபாஷினி இவர்களோட தந்தை சரவணன் மணிமுத்தாறு பகுதியில் எஸ்ஐயாக இருக்கார். தாய் கிருஷ்ணகுமாரி ராஜபாளையம் பகுதியில் எஸ்ஐயாக இருக்காங்க. இவங்க ஃபேமிலியே ஒரு போலீஸ் ஃபேமிலி. அதனால் கொஞ்சம் ரெக்கடாகவே இருந்திருக்காங்க இவங்க. சுபாஷினி சித்த மருத்துவம் படிச்சிருக்காங்க. ஒரு தனியார் ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலில் சித்த மருத்துவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுர்ஜித் சுபாஷினி கவின்குமார் மூணு பேருமே ஸ்கூல் டேஸில் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அதனால் இவங்க 3 பேருக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சிருக்கேன் ஒருத்தர். இதில் கவின்குமாரும் சுபாஷினியும் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கிறது நாளடைவில் காதலாக மாறிடுச்சு. இந்த காதல் சுபாஷினி வீட்டுக்கு தெரிய வந்ததும் அவங்க ரொம்ப கண்டிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, கவின்குமார் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர். அதனால் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் எப்படி நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. நீ அவனை லவ் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய தடை வச்சுருக்காங்க. அப்போ சுபாஷினி கவின் தான் என்னோட உயிர், நான் கவினை உண்மையாக லவ் பண்ணுறேன், எங்கள் லவ் ட்ரூ லவ், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசியிருக்காங்க. வீட்டில் சொன்னதை கேட்காம பல தடவை கவின்குமாரும் சுபாஷினியும் சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, பழகிட்டு தான் இருந்திருக்காங்க. கவின்குமார் அவங்க வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, ரிலேட்டிவ்ஸில் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, சுபாஷினிகிட்ட அழைச்சிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறத ரெகுலராகவே வச்சுருக்காரு. அதேமாரி 27th ஜூலை அன்றைக்கி அவங்க தாத்தாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லை. உடனே சென்னையில் கம்பெனிக்கு லீவ் போட்டுட்டு நெல்லைக்கு அவங்க தாத்தாவை அழைச்சிக்கிட்டு சுபாஷினிகிட்ட காமிச்சிட்டு திரும்பி வரும்போது, எனக்கு பசிக்குது, நான் மட்டும் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேமாரி சுபாஷினி இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தாட்டையும் அவங்க அம்மாட்டையும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அந்த கேப்பில் கவின்குமார் வெளில வந்திருக்காரு. வெளில வந்ததும் அதை சுர்ஜித் இதுமாரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறான், இவனை கொன்னா தான் சரியாக வருங்கிற ஒரு வெறியில் சுர்ஜித் மறைச்சி வச்சிருந்த அருவாளால் கவின்குமார் தலையில் பலமாக வெட்டிடுறான். கவின் வலி தாங்க முடியாமல் ஐயோ அம்மான்னு ஓடிட்டு இருக்கும்போது அதையும் பொருட்படுத்தாத சுர்ஜித் மிளகா பொடியை மூஞ்சில் தூவிடுறான். அதுக்கு மேலே கவின்குமாரால் ஓட முடியலை, நிலத்தர மாதிரி கீழே விழுந்துடுறாரு. உடனே சுர்ஜித் பல இடங்களில் அரிவாளால் வெட்டிடுறாரு. கவின்குமார் ரத்த வெள்ளத்தில் அங்கேயே இறந்து போய்டுறாரு. கொஞ்சம் கூட பதட்டமடையாத வெறி செயல் செஞ்ச சுர்ஜித் நேராக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா போலீஸில் போய் சரணடைகிறான். அப்போ இது ஏற்கனவே பிளான் பண்ணி பண்ண கொலை மாதிரி தான் தெரியுது. இதனால் சுர்ஜித்தை மட்டும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, சுர்ஜித் ஃபேமிலியும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் இப்படி பண்ண போகிறோம், நான் போகிறேன், இப்படி வெட்ட போகிறேன், நடந்தால் அடுத்தது என்ன பண்ணணும் எல்லாமே அவன் பிளான் பண்ணிவிட்டு அவன் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இதை பண்ணியிருக்கான். அதனால் சுர்ஜித்தை மட்டும் அரெஸ்ட் பண்ணுறது சரி கிடையாது, சுர்ஜித் ஃபேமிலியும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணணும். இவங்க இவ்வளோது போராடுறது, கவின்குமார் நல்ல லக்ஸரியாஸாக இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறாரு. அப்படி இருந்து அவங்க ஏன் ஏற்றுக்கல அப்படின்னா, கவின்குமார் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இது மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த படுகொலை நடந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம யூனிட்டி, ஈக்குவாலிட்டி அப்படின்லாம் பேசுகிறோம். எல்லார் உடம்புல ஓடுறதும் ரெட் பிளட் தான் அப்படின்லாம் பேசுகிறோமே தவிர, நம்ம உதடு தான் பேசுதே தவிர மனசளவில் நம்ம இன்னும் மாறவே இல்லை. இந்த ஆணவ படுகொலை நடந்தது இதுவே கடைசியாக இருக்கணும். இனி ஒரு ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாது. நம்ம உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு, எப்படியும் முன்னேறிக்கிட்டு இருக்கோம். இப்போ போய் நம்ம சாதி மதம் அப்படின்லாம் பேசுகிறது சரி கிடையாது. நன்றி.